Cheers. கார்த்தி, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு இருக்க? இதுக்கப்புறம் என்னன்னா புரியல. அதான்டா ஹனிமூனு ட்ரிப்பு அதெல்லாம். அப்ராட் போயிட்டு வரலான்னு ஒரு பிளான் இருக்கு. அப்ராடா? ஆமா. சிங்கப்பூர் போறியா? நம்ம மச்சான் இருக்கார்ல, அவரே பாத்துப்பாரு. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். அங்க கூட போலாம். இல்ல அதுக்கு இல்லடா. என்னடா? இப்போ மாப்பிள்ளை விருந்துக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லு. அதெல்லாம் அத்தை கிட்ட சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணும்ல. டேய், ரொம்ப ஆர்வம்டா உனக்கு. அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்டா. டேய், இது ரம்ஜான் டைம்டா. நம்ம பாய் கிட்ட சொல்லி ஸ்பெஷல் குர்பானி கூட போட்டுறலாம். சரிடா, ஏதோ ஒண்ணு பண்ணு. இப்ப குடிக்க விடு. குடிக்கலாமா? டேய், நான் அத சொல்ல வரலடா. எல்லாத்தையும் முன்னாடியே பேசிக்கிறது நல்லது இல்ல. ராகவ விருந்துக்கு பண்ணமே, அந்த மாதிரி பண்ணிடுவோமா? டேய் சுப்பா, என்னடா உன் பிரச்சனை? சரி, கல்யாணம் முடிஞ்சு எப்ப கடைக்கு வருவ? டேய் சொல்றா, சொல்லாம நீ பாட்டுக்கு. சுப்பா, நான் கடைக்கே வரலடா. போதுமா? டேய், ஏன்டா கோவப்படுற? கோவப்படாதடா. சியர்ஸ்டா. ஏய், இங்க பாருடா கார்த்தி. போதும்டா, நான் குடிக்கலடா. போதுமா? இதுதான்டா. இத உங்க வாயால சொல்ல வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு பாடுபடுத்தினேன். ஏன்டா, இங்க எத்தனை பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்க பாட்டுக்கு சரக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க. இதனால ஏதோ புது பிரச்சனை வந்தா யாரா பாக்குறது? டேய், என்னடா பிரச்சனை? அது